அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் எஸ். லட்சுமண பெருமாள் அவர்கள் எழுதிய துடி என்கிற சிறுகதையைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். துடி சிறுகதை. ஒரு நாள் ஒரு பொழுதாவது தானும் அந்த பூசாரி நாயக்கர் மாதிரியே பெரிய சாமி கொண்டாடியா வரணும்னு உள்ளி எனக்கு ஆசை. சும்மா சொல்லக்கூடாது. டேய் அப்பா, ஆளை பார்த்தாலே அந்த மனுஷன்ட்ட ஒரு அரற்று இருந்தது. செவத்த உடம்பு, கிடா மீசை, புருவத்துக்கு உள்ளடைச்சி முழிச்ச பள்ளிங்கி மாதிரி பூனை கண்ணுக, காவியில் வேட்டி துண்டு, நாள் வழிச்சாலை மாதிரி திருநீற்று பட்டை, ருத்ராட்ச கொட்டை, சாப்பாட்டுக்கு என்ன குறைச்ச சம்சாரி வீடுகளில் பலகாரம்னு செய்துட்டா தலைவாழையில் வச்சு இவருக்கு பரிமாட்டு தான் மற்ற வேலை. உடம்புல எங்கேயாவது எலும்பு தெரியட்டுமே, வெண்ணெய் உருண்ட மாதிரி அலைவார். சக்தி மாரியம்மன் பெரிய கோவிலில் பூசாரி நாயக்கர் காலடி வைக்கிற நேரம்தான் சாமியே வந்த மாதிரி ஜனங்க பரவசப்படுவாங்க. திருநீர் வாங்க நீ நானுன்னு முந்துவாங்க. சாமியெல்லாம் பிறகுதான். இவர் பார்வைப்பட்டா போதும். அதோட கொஞ்சம் சித்து வேலைகளும் மை வச்சு வசியம் பண்ணுற தொழில் ரகசியமும் மலையாத்திக்கம் போய் படித்து வந்ததாக ஜனங்க பயந்து பேசிக்கொள்கிறார்கள். கார்த்திகை பிறந்தால் சபரிமலைக்கு மாலை போடுகிற ஆளுகள் வந்து குமியுங்க. கன்னி பூசையில் இவர் தான் அர்ச்சிக்கிறவர். கடைசியில் கருப்பு வந்து ஆடுவதை பார்க்க கூட்டம் ஓஹோன்னு கூடி போகும். அடுத்த வாரம் திருவிழா. பங்குனி பொங்கலுக்கு காப்பு கட்டியாச்சு. அடடா, பொங்கலுக்கு முத நாள் பார்க்கணுமே. சக்தி மாரியம்மன் சன்னதியிலிருந்து ஊர் முன்னோடி சாமி கருப்பை அருளாகி ஊர்காவல் தெய்வம் ஐயனாரை அழைக்க அந்த வள்ளைய கம்பை எடுத்து மணிகள் கலகலங்க கூறான வேல் யார் மேலேயாவது பாஞ்சிருமோன்னு ஜனம் பதற நாலாப்புறமும் வீசி விளையாடுவார். எப்பா, 21 பச்சை முட்டைகளை நரன்னு மென்னு தின்னு கருப்பன் களைகட்டி நிற்கும்போது சம்சாரிகை அருள் வாக்கு கேட்பார்கள். இந்த வருஷம் மழை தண்ணிக்கு குறைவில்லாமல் பயிர் பச்சைக ஆடு மாடுகளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது சாமி, முன்னோடி தான் துணை. ஹாஹாஹாஹான்னு வானத்தை பார்த்து பலமாக சிரிப்பார் பூசாரி நாயக்கர். அந்த வருஷம் விளைஞ்சாலும் அந்த சிரிப்புக்கு ஒரு அர்த்தம் சொல்லிக் கொள்வார்கள், விளையாவிட்டாலும் வேறொரு அர்த்தம் சொல்லிக் கொள்வார்கள். சக்திக்கு என்று ராத்திரி 1 மணிக்கு காவு கொடுத்த வெள்ளை சேவல் குழம்பும் 1.25 சின்ன பக்கா பச்சரிசி சோறும் ஒரு பருக்க விடாமல் சாப்பிட்டு மதியம் 1 மணிக்கு மேலே நாக்கை துருத்தி ஒரு ஆட்டம் போட்டு மேலே சத்தம் முழங்க ஓடுவார் பாரு ஓட்டம். பின்னாடி யாரும் துயர முடியாது. அது சமயம் யாரும் குறுக்கப்பட்ட அவ்வளவுதான். சாமி உசுறுகாவு வாங்கிரும்னு சொல்லுவாங்க. ஓடுன ஓட்டம் கிழக்க தம்புரான் ஆலமரை தாண்டி சின்ன குளம் போகிற வரைக்கும் தான் நாயக்கர் உருவம் தெரியும். சடைச்சி ஊரணிக்குள்ள என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அந்த எல்கையிலிருந்து தான் கருப்பன் இறங்கி விட்டு ஐயனார் அருளாகி அந்த தெய்வத்தை சுமந்துக்கிட்டு திரும்ப வரும்போது இங்கே ஊர் சனம் பூரா வேப்பங்குலையோட மாரியாத்தா ஐயனாரை வரவேற்கிற ஐதீகமாக குலவை போட்டு நிற்பாங்க. சனமே கால் கையில் விழுந்து எழுந்திருக்கும். உள்ளியனும் ஒரு சாமி கொண்டாடி தான். இவன் அந்த ஊர் தெற்கு பக்கம் காலனியில் இருக்கிற பகட மாரியம்மன் கோயில் பூசாரி. கோயில் பேரிலேயே தெரிஞ்சுக்கிடலாம் அந்த கோயிலுக்கான மரியாதையை. பகட ஜாதிக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு பகடை மாரியம்மன் கோயிலை சுற்றித்தான் ஊர் சம்சாரிகள் வெளிக்கு இருக்கிறது. தெய்வத்தை சுமந்துட்டு திரிகிற பூசாரி நாயக்கர் கூட ஒரு நாளைக்கு 5-6 தடவை இந்த கோயிலுக்கு பின்புறம்தான் உட்கார்ந்துட்டு கோவணத்தை பெரிய மகாராஜா மாதிரி இடது கையில் போட்ட மட்டும் வந்து கோயில் முன்புறமாக இருக்கிற அடிக்குழாயில் அங்கே இருக்கிறவங்கள அதிகாரம் பண்ணி தண்ணி அடிக்க சொல்லி கால் கழுவிட்டு பிறகு கோவணத்தை இறுக்கி கட்டின மட்டும் போவார். உள்ளியன் சாதி காலனி பொம்பளைகளாகவே நினைக்கிறதில்ல. கோயிலில் எத்தனை பொம்பளைங்க கூடி நின்றுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆளுக வரிசையாக அடிக்கொழாயை மாற்றி மாற்றி அடித்து கால் கழுவிட்டே தான் இருப்பார்கள். ஒரு சில பேர் மேலே திரைச்சி விட்ட வேட்டியை இறக்கி விடாமல் கோவிலை விட்டு தார் ரோடு போகிற வரைக்கும் பகடை மாறிக்கு பின்னாடி காட்டிக்கொண்டே தான் போகிறார்கள். பகடை பயிக சாமிகள்லாம் என்ன பெருசாக துடி இருக்க போகுதுன்னு இலக்காரம்தான். பூசாரி நாயக்கர் வீட்டுக்குள் யாரும் இதுவரை போனதில்லை. உள்ளே என்ன மந்திரம் வச்சிருக்காரோ, என்ன மைமாலம் இருக்குமோ என்ற பயம்தான். உள்ளியன் அவரோட வீடு கூட கோயில் மாதிரி தான் இருக்குன்னு என்ற உத்திப்பாட்டில் இவனுடைய 8 அளவுள்ள கூரை வீட்டில் அவனுக்கு தெரிஞ்ச அளவு பக்தி பரவசப்படுத்தி வைத்திருந்தான். சிவாஜி கணேசன், சாவித்திரி, சிவன் பார்வதி வேஷம் போட்ட திருவிளையாடல் படமும்
தனிப்பிறவி படத்தில் எம்ஜிஆர் முருகன் வேஷம் போட்டு அவர் காலடியில் வள்ளி ஜெயலலிதா அமர்ந்து கையுயர்த்தி நிற்கும் படமும் ஒட்டப்பட்டு 2வது 3வது தலைமுறையாய் அடுப்படி புகைப்பட்டு மங்களாய் கிடந்தது. எப்போவோ இருக்கங்குடி போய் வரும்போது வாங்கி வந்த கண்ணாடி ஃப்ரேமுக்குள் மாரித்தாயி பூச்சி அரித்து போய் கிடந்தாள். அவைகளுக்கு காவல் இருந்தது போல இப்போது இருக்கிற சினிமா ஸ்டார்களின் படங்களை அவன் 5 வயது மகன் ரசினி வளைத்து வளைத்து ஒட்டி வைத்திருந்தான். இவனும் பூசாரி என்கிற முறையில் பூசாரி நாயக்கரை பார்த்து பலமுறை கும்பிடி போட்டு பார்த்தான். அவரை வச்சு தானே அவங்க சாமிக்கு மரியாதை. ஏதோ நாமளும் ஒன்றுக்கு பேர் பாதியாக அவர்கிட்ட தொழில் ரகசியம் கற்றுக்கிட்டா நம்மளை வச்சு பகட மாரியம்மாளுக்கு ஒரு விமோச்சனம் வராதான்னு தான். அவர் என்னடான்னா இவனை ஏறெடுத்தே பார்க்கறதில்ல. நாமளும் பூசாரி இவனும் பூசாரியான்னு பூசாரி ஜாதிக்குள் அவனை சேர்க்கவே கிடையாது. அப்படி ஒரு நினப்பு அவனுக்கு வந்துடாதபடி இளமறைக்காயா இடைஞ்சல் வேற பண்ணுவார். சக்தி மாரியம்மன் கோயில் பொங்கல் முடிஞ்சா அடுத்த வாரம் பகட மாரியம்மன் கோயில் பொங்கல் நடக்கும். பூசாரி நாயக்கர் மாதிரி இவனும் கருப்பனா அருளாகி வள்ளைய கம்பு எடுத்து வீசி ஐயனார் அழைச்சி வர ஆசை. சம்சாரிகள்னா கோயிலிருந்து சென்னாக்குளம் சடச்சி உரணி வரைக்கும் சாமி போய் வர்றதுக்கான அவங்க நிலங்களில் வண்டி பாதை விட்டுருக்காங்க. காலனி ஆளுகளுக்கு ஏது பாதை? அந்த வருஷம் உள்ளியன் வள்ளைய கம்புக்கு பதிலாக அவங்களுக்கு தக்கன ஆட்டு கொலை ஒடுக்கிற துரட்டியை வச்சு சக்கிலி ஜனங்க சூழ நின்று கொலவு போட பூசாரி நாயக்கர் மாதிரியே சொல்லட்டினான். வெள்ளை சேவல் கறிக்கும் பக்காச்சோத்துக்கும் பதிலாக சூட கருவாட்டு உப்புச்சாரும் கேப்பக்களியும் பெஞ்சாதி மணக்க மணக்க செய்து கொடுக்க அந்த கவுச்சை சாப்பிட்டு ஆத்தாளுக்கு ஆசாரமானான். ஆத்தா எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்ட மாதிரி எல்லாம் சரியாக தான் நடந்துகிட்டு இருந்தது. பூசாரி நாயக்கர் மாதிரியே ஆன்னு அலறிக்கிட்டே கிளக்காம ஓட காலை எடுத்து வச்சான். எலே உள்ளியா, ஆடுறது சரி, மந்த புஞ்ச மக்காச்சோளத்தில் விழுந்து உழைப்பு ஒரு தட்டை ஒடிஞ்சாலும் காலனியில் ஒரு 6 கோழி இருக்காது பார்த்துக்கோ. கீழே விட்டு கிருஷ்ணசாமி நாயக்கர் முதலாளி வரப்பில் நின்றுக்கிட்டு சொன்னார். அப்படியே ஆடிக்கிட்டே திரும்பிட்டான். பழைய வெடிக்கும் அருந்ததிய சனங்க குலவை போட, ஏய் ஓயின்னு கையில் கம்பை சுழட்டின மாணிக்கு ஐயனார் தான் அழைக்க முடியாமல் போச்சு. கொடுத்த துட்டுக்கு வந்த மேலக்காரங்களுக்கு வேலை கொடுக்கணுமேன்னு தார் ரோடு வரைக்கும் சாமியை ஆட விட்டு ஆணு பொண்ணு சின்னஞ்சிறுசு சந்தோஷமாக கூடி ஆடிக்கிட்டு போனாங்க. தார் ரோடு தான் ஏறி இருப்பாங்க. கரெக்டாக அந்நேரம் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸோட பைக்கில் வந்தார். டேய், என்ன கூட்டம், எங்கே மொத்தமாக திறந்து போகிறீங்க? பொங்கல் சாமி, அதெல்லாம் உங்கள் தெருவுக்குள்ளேயே வச்சுக்கிடணும். ரோட்டு பக்கம் வர வேலை வச்சுக்கிட்டீங்க, மொத்தமாக கொண்டு போய் உள்ளே தள்ளிடுவேன். அந்தா அங்கே ஆடுறவனை கூப்பிடு. உள்ளியன் பொசுக்குன்னு ஆக்ரோஷத்தை குறைச்சி ஆடின உடம்பு நடுக்கம் கொடுக்க கும்பிட்ட மட்டிலேயே வந்தான். தண்ணியை போட்டிருக்கேடா? உள்ளியன் இல்லைன்னு தலையாட்டினான். ஏன் வாயை திறந்து சொல்ல மாட்டே மயிறு? உதப்படுவா. லத்தியை உருவி ஓங்கினார். போங்கடா திரும்பி. உள்ளியன் ஒக்கி போனான். கூட்டம் மௌனமாய் திரும்பியது. ரொம்ப தூரம் போய் திரும்பி பார்த்தான். எல்லாரும் ஒழுங்கா திரும்பி போறாங்களா என்று பைக்கில் நின்றவாறு கவனித்து கொண்டிருந்தது போலீஸ். தள்ளி பூசாரி நாயக்கரும் சில சம்சாரிகளும் நின்று வேடிக்கை மாறி பார்த்து கொண்டிருந்தார்கள். பகடை மாரியம்மாளுக்கு சக்தி அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்ய முடியும்? நம்மளை மாதிரி தான் இருக்க நம்ம சாமியும். இந்த வருஷம் சடச்சி ஊர்னியில் பூசாரி நாயக்கர் என்னதான் பண்ணுறாருங்கிறத பார்த்தே ஆகணும். அந்த வித்தையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கோயிலுக்கு நம்ம மூலியமாக ஒரு மறுவாதி வந்து தான் தீரும். உள்ளியன் 1 வாரமாக கடுமையாக விரதம் இருந்தான். இன்றைக்கு மதியம் 1 மணிக்கு தான் பூசாரி நாயக்கர் ஐயனார் அழைக்கிற நாள். சக்கி ஊர்னியில் போய் பார்க்கும்போது சாமி குத்தம் வந்துடக்கூடாது இல்லையா? கோபத்தில் ஐயனாரோ கருப்பனோ காவு வாங்கிட்டா? அதுக்குத்தான் ஆத்தாளை நினச்சி விரதம் இருந்த உள்ளியன் சாப்பிட்டும் சாப்பிடாமல் கிடந்தான். ஆள் கூட கொஞ்சம் மெலிவு தான். சக்தி மாரியம்மன் கோயிலில் நகர அடிக்கிற சத்தம் கேட்டது. கொட்டு மேளம் கட்டி முழங்கினது. பெண்களெல்லாம் குளிச்சு மொழிவி குலவோட கிளம்பி வந்துட்டாங்க. காலை மணி 9. சின்ன பக்காவுக்கு ஒரு பக்கா பச்சை அரிசி சோறும் ஒரு சேவலும் ஒத்தையாலையாக தின்னு முடித்தார் பூசாரி நாயக்கர். இப்போ இருந்தே ஒவ்வொரு சாஸ்திரமாக நடத்தி 12 மணி வாக்கில் வள்ளைய கம்பெடுத்து கிளம்புனா ஆலமரம் சென்னாக்குளம் சடச்சி ஊர்னி வர மணி சரியாக 1 ஆகும். உள்ளியன் பகட மாரியம்மன் கோயில் மண் எடுத்து பூசிக்கிட்டு குறுக்கு பாதையாக யாரும் பார்க்காம வெயிலான வெயிலில் நடந்து சடச்சி ஊர்னி தெற்கு கரையில் கள்ளிச்செடிகளுக்கு கூட உட்காந்துக்கிட்டான். இருக்க வெயில் உக்கரமாக அடித்தது. தண்ணீர் தாகம் வறண்டது. சுத்துமுத்து ஒரு பட்டு தண்ணி இல்லை. ஆத்தால நினச்சிக்கிட்டான், தாயி இந்த ஒரு வித்தையை கற்றுக்கிற வரைக்கும் என்ன சோதிச்சாலும் தாங்குவேன் ஆத்தா மாறி. ஆத்தா மேலே பழி போட்டு பசியும் தாகமாக உசுரை பிடிச்சி உட்காந்துருந்தான். திடீர்னு ஊருக்குள்ளேருந்து ஆதாளி மேளம் கேட்டது.
குலவையும் கேட்டது. நகரா அதிர அதிர முழங்குனது. இப்படி ஒன்று சேர்ந்து முழங்குனா கருப்புசாமி கிளம்பிட்டார்னு அர்த்தம். உள்ளியன் எந்திரிச்சு மேற்க பார்த்தான். தூரத்தில் பூசாரி நாயக்கர் வள்ளைய கம்போடு ஓடி வர்றது தெரிஞ்சது. பொழுது உச்சிக்கு வந்தது. திடீர்னு ஒரு சூறாவளி போல காற்று காற்றாடி சுற்றினது. அந்த வெயிலுக்கும் காற்றுக்கும் உள்ளியனுக்கு சலார் சலார்னு புல்லரிச்சது. அம்மா அம்மா என்று முணங்கி என்னமோ நடக்க போகுதுன்னு கண்ணீரை கண்ணுக்குள்ளே முட்டை சேர்த்து பரவசமானான். ரொம்ப தூரம் கிழக்கே வந்துவிட்ட பூசாரி நாயக்கர் ஊரை திரும்பி திரும்பி பார்த்தார். பார்வை ஆளை மறைக்கிற அளவு வந்துவிட்ட தெளிவில் சாவகாசமாய் நடந்து வந்தார். ஊரணிக்கு நடுவில் காட்டாமணக்கும் அரளி செடியும் மரம் போல வளர்ந்து நல்ல நிழலோட்டமாய் இருந்தது. வள்ளைய கம்பை பொத்துன்னு போட்டதும் இடுப்பில் கட்டியிருந்த துண்டை எடுத்து உடம்பெல்லாம் வியர்வையை துவட்டினார். பிறகு மடியிலிருந்து ஒரு சுருட்டை எடுத்து பற்ற வச்சதும் புகையை சப்பி சப்பி சாவகாசமாக வெளியே விட்டார். உள்ளியன் கூர்மையானான். சுருட்டும் சாராயமும் கருப்பனுக்கும் ஐயனாருக்கும் உகந்தது தானே. பிறகு காவி வேட்டியை இடுப்புக்கு உயர்த்தி கோவணத்தை பின்புறம் உருவிட்டதும் வள்ளைய கம்பை எடுத்து வலது கை தாங்களாக ஊன்றிய மட்டில் நிழலோட்டத்தில் உட்கார்ந்து வழக்கம் போல பகடை மாரியம்மன் கோயிலை சுற்றி இந்நேரம் 5-6 முறை செய்வதை ஒரே தடவை இங்கே உட்கார்ந்து செய்ய ஆரம்பித்தார். உள்ளியனுக்கு கண்ணை கட்டினது. அடடா, இதுக்குத்தான் அந்த ஓட்டம் ஓடி வந்தாரா? பின்ன அவரும் தான் காலையிலேருந்து எவ்வளோ நேரம்தான் தாக்காட்டுவார். இருந்தாலும் உள்ளியனுக்கு இன்னும் அவர் மேலே நம்பிக்கை போகவில்லை. அவ்வளோ ஜனங்க இவரை நம்புகிறாங்கன்னா ஏதோ வித்தை இவர்கிட்ட இல்லாமலா? அப்படியே எந்திரிச்சு கோவணத்தை இறுக்கி பின்புறம் சொருகுனதும் வள்ளைய கம்பை ஊன்றி ஊன்றி ஊரை பார்த்து மெல்ல மெல்ல நடந்தார். கொஞ்ச தூரம் நடந்த பிறகு ஊரிலிருந்து குறிப்பாய் பார்த்தால் ஆள் உருவம் தெரியும் என்று நிதானித்தவுடன் மெதுவாக ஓட ஆரம்பித்தார். ஊர் நெருங்க நெருங்க ஆரவாரமாய் ஆட்டத்தோடு ஓடத் தொடங்கினார். இதுதான் கருப்பசாமி இறக்கிவிட்டு ஐயனாரை ஏற்றிக்கிட்டு போகிற வித்த லட்சணமாக்கும். அட நாதாரி நாயக்கரே, நீ நாசமாக போக. இதை பார்க்கவா விரதம் விரதம்னு ஒரு வாரம் கொலப்பட்டினியாக கிடந்தேன். இந்த மத்தியான வெயிலில் பசியும் நான் வறட்சியுமா கத்தாழைக்குள்ளே கடந்து தவிச்சேன். ஐயச்சை. சக்தி மாரியம்மன் கோயில் பொங்கல் முடிஞ்சு அடுத்த வாரம் பகடை மாரியம்மன் கோயில் பொங்கல் ஆரம்பமானது. உள்ளியன் மேற்கண்ட விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிக்கிடலை. நல்ல கணக்கண்டா சொல்லலாம். அன்றைக்கு நல்லா விடிஞ்சும் விடியாமல் சாம்பல் பூத்திருந்த நேரம் அருந்ததிய பெண்கள் பகடை மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பொம்பளைகளே பொண்டுகளேன்னு கொஞ்சம் கூட தாட்சணியம் இல்லாமல் பூசாரி நாயக்கரும் 4 முக்கிய பெரிய மனுஷங்களும் வழக்கம் போலவே கோயிலை சுற்றி அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டு அடிக்குழாய்க்கு வந்தாங்க. ஏய் ஏய் அர்ரா மேளம்! உட்கார்ந்திருந்த உள்ளியன் திடீர்னு கூச்சல் போட்டான். அவன் கையில் சக்தி மாரியம்மன் கோயிலில் உள்ள மாதிரியே மணிகள் பொருத்தி வேல் தாங்கிய கரும் வள்ளைய கம்பு சுழன்று கொண்டிருந்தது. அரை தூக்கத்தில் உட்கார்ந்திருந்த கொட்டுக்காரர்கள் அடியும் பிடியுமாய் எழுந்து கொட்டு உரைகளை உருவிவிட்டு மேளத்தை கொட்டி முளைக்கினார்கள். அதை சட்டை பண்ணாமல் அடிக்குழாய் பக்கம் இடது குடங்கையில் கோவணத்தை போட்டு மகாராஜா மாதிரி நின்று கொண்டிருந்த பூசாரி நாயக்கர் முன் நின்ற உள்ளியன், ஏய் சி நீசப்பயலே என்று புரட்டி புரட்டி அடிக்க ஆரம்பிச்சான். டே உள்ளியா, டே உள்ளியா, உள்ளியா! சம்சாரிகள் பதட்டமாய் கத்தி கூச்சல் போட்டு அங்கிட்டும் இங்கிட்டுமாக ஓடி தள்ளி போய் நின்று கொண்டார்கள். கொட்டுக்காரர்கள் பதட்டத்தில் மேளம் அடிப்பதை நிறுத்தினார்கள். உள்ளியன் அவர்களை பார்த்து கண்கள் தெரிக்கிற மாதிரி மொழிச்சு, அர்ரா மேளம், ஏய் நிறுத்தாத, அடி, ஏய்! டங்கு டங்கு என்று அடிக்க ஆரம்பித்தார்கள். நிறுத்தடா மேளத்தை என்ற பாவனையில் கையை மேல் நோக்கி உயர்த்திய உள்ளியன் அடி விழுந்து கீழே கிடக்கும் பூசாரி நாயக்கரை வள்ளைய கம்பின் வேல் கொண்டு குத்துவது போல பாவனையில் நின்று கொண்டு பாட ஆரம்பித்தான். என் முன்னோடியா வாழ்ற திருமண்ணில் சென்னாக்குளம் மண்ணில் இப்போது கையை மலர்த்தி ஆட்டினான். அர்ரா மேளம் என்கிற மாதிரி டங்கு 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 என்று அடித்தார்கள். கையை ஆகாசம் நோக்கி உயர்த்தி ஆட்டி கண்களை சிவப்பாக்கி பூசாரி நாயக்கரை வெறித்தவாறு கருப்பனை இறக்கிவிட்டு ஊர்காவலனை அழைக்கச் சொன்னேன். ஆத்தா, ஊரை பெத்த ஆத்தா! கைகளை உயர்த்தி புலவளவன ஆட்டினான். சங்கு டங்கு 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 என்று மேளம் அடித்து முழங்கியது. தரணி பிறந்தபோது பிறந்த தம்புரான் ஆழம் கலங்க மரம் கொழுங்க மனம் கலங்க என்று பாடினான். மேளமும் டங்கு டங்கு என்று முழங்கியது. சுந்தரமான சோலையாம் மதிய வேலையாம் தாயின் பேரச் சொல்லி ஒரு நீசன் துர்வாசன். பூசாரி நாயக்கர் அதுக்கு மேல் தாமதிக்காமல், ஆத்தா உன் பிள்ளை நீதான் மன்னிக்கணும் ஆத்தா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆத்தா. பேயை பார்த்து அரண்டு போன முகத்தோடு கைகால்கள் நடுங்க உள்ளியனை பார்த்து கும்பிட்டு ஆடிப்போய் நின்னார்.
ஆத்தாளுக்கு காலமெல்லாம் பண்ண அசிங்கத்தை உணர்றையா? ம். ஏய். ஆமாந்தாயி, ஆமா ஆமா ஆமாந்தாயி. அப்படின்னா நான் அமைதியாகி உன்னை மன்னிச்சு மலையேறேன். என் ஆலயத்தை ஒரு அஞ்சல்ல சுத்தம் பண்ணுவியா? ஆகட்டும் தாயி. இல்லைன்னா இன்னையிலிருந்து என்னைக்கோ வர்ற 8 நாள் பொங்கல்ல. வேண்டாம் தாயி, வேண்டாம் வேண்டாம். ஏய் வாங்கப்பா. பூசாரி நாயக்கரின் சிநேகிதர்கள் ஓடி வந்து விவரம் கேட்கும் முன்னே அவர்களை கூட்டிக் கொண்டு போய் கோயிலை சுற்றி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சார். பூசாரி நாயக்கர் பதறுவதை பார்த்தால் ஏதோ ஆகி போச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒருத்தர் பெண்டுகள் பொங்கலுக்கு வைத்திருந்த பருத்தி மாறை எடுத்துக்கொண்டு ஓடினார். இன்னொருத்தர் செடி செத்தைகளை பிடுங்கி ஒதுக்க வச்சார். இன்னொருத்தர் 2 கையிலையும் மண்ணள்ளி கொண்டு ஓடினார். ஆமா, நீ 3 மாத்த பிள்ளை, நீ இருந்த இடத்துல இம்புட்டு மண்ணை போட்டு மூட. அட எங்கேயாவது மண் வெட்டி இருந்த எடுத்தாப்பா. யாராவது ஒருத்தர் சுத்தத்துல குறை வச்சாலும் அதை எல்லாரையும் பாதிக்குமேன்னு ஒரே தள்ளு முள்ளில் கோயில் சுத்தமானது. உள்ளியன் தூங்கி எந்திரிச்ச மாதிரி என்ன 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 நடந்துச்சு அப்படின்னு தலையை சொரிந்த மட்டும் நின்னான். எல்லோருக்கும் இந்த வேடிக்கையை பார்க்க அதிசயமா இருந்தது. உள்ளியனுக்கு விளக்கம் சொல்ல நேரமில்லை. ஒதுங்க வைத்தவர் அடிகுழாயில் கை கழுவ வந்தார்கள். அட போங்கப்பா, நேரங்காலம் தெரியாம என்று பூசாரி நாயக்கர் அவர்களை தள்ளி கொண்டு போனார். யாரும் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிடலை. அருந்ததி தெரு கூட என்னமோ நடந்து போச்சு என்று அன்றைக்கு ராத்திரி கம்முன்னு அடங்கி போச்சு. சாம்பம் போல இருக்கும். பூசாரி நாயக்கர் தூக்கம் பிடிக்கல. கோயில் திசையை நோக்கி அடிக்கடி கும்பிட்டார். என்னமோ நான் ஆத்தால குளிப்பாட்டு நேரமெல்லாம் வெறுங்கல்ல குளிப்பாட்டுறேன்னு நினைச்சேன். கும்புற ஜனங்க பேகொண்ட கழுதைன்னு நினைச்சேன். ஆத்தா, தாயி, நீ இருக்கம்மா. கிராமத்துல நீ துடியா இருக்க. எனக்கு நல்ல புத்தி கொடுத்த. ஒரு எளிய சேகரன் வாயால அத்துவான காட்டுல நடந்த சமாச்சாரத்தை சொல்ல வச்சிய. நீ தெய்வம், நீதாமா தெய்வம். உள்ளி எனக்கு இப்போதுதான் எல்லாமே பிடிபட்டிருக்கு. ஐயா ஐயா என்று ரசினி திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்து கத்துனா. என்னடா ரசினி, நீ இன்னும் தூங்கலையா? ஐயா, உனக்கு ஒரு ஆளுக்கு துடி வந்தே நம்ம கோயில் 5 நிமிஷத்துல சுத்தமாயிருச்சே. நம்ம காலனி ஆளுங்க எல்லாருக்கும் துடி வந்தா? நன்றி, வணக்கம்.